ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போர்ச்சுகீஸ் லோக்கல் மார்க்கெட். பொதுவாக இந்த லோக்கல் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒவ்வொரு டேயில் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து சாட்டர்டேஸில் லோக்கல் மார்க்கெட் இருக்குது. பட் நம்ம நியர்பை வில்லேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டேவும் இருக்கும், அப்புறம் வெனஸ்டேவும் இருக்கும், புதன்கிழமையும் இருக்கும். இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வர்ற ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, அதுக்கான ஃப்ரெஷ்ஷான மீன், இதெல்லாம் தான் இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் மற்ற பொருட்களெல்லாம் வாங்கிட்டு லோக்கல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு அந்தந்த வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ப்ரைஸும் ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் லோக்கல் மார்க்கெட்டில். இங்கே ஆப்பிள்ஸே உங்களுக்கு ஒரு 20 வகையான ஆப்பிள்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஆப்பிளா அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஆப்பிள்ஸ் வந்து உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். பாருங்கள், முள்ளங்கி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்கும்போது என்னடா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீட்ரூட்டா அப்படின்ற மாதிரி கேட்டேன். பட் அது அப்படி இல்லையா, முள்ளங்கி தான் ஒரு சைஸில் இருக்கும். அதே மாதிரி இங்கே சால்சான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, நம்ம கொத்தமல்லின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சரி மல்லின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளாக அதை மல்லின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க சொன்னாங்க இது சால்சா வேறு, ஐ மீன் வேர் இருக்கிறது வந்து கொரியன் தூஷ், வேர் இல்லாதது வந்து இதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ ஆப்பிள்லேயே உங்களுக்கு க்ரீன் ஆப்பிள்ஸு, நார்மல் ஆப்பிள்ஸு, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆரஞ்சஸ்லேயே வந்து ஆரஞ்சுனா எங்கள் ஊர்லலாம் ஒரு ஆரஞ்சு தானடா, நீங்கள் என்னடா ஆரஞ்சுலேயே 2-3 ஆரஞ்சு சொல்கிறீங்கன்னா அது ஆரஞ்சு கிடையாதான். ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்றுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பேர் கூட வாயில் வராது, ஆனால் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது ஒரு ஆனால் நார்மல் லராஞ்சாவை விட அந்த ஆரஞ்சு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே. இங்கேயே அவகாடோஸ் இருக்கும். நம்ம மற்ற ஊரில் இருக்கிறத விட அவகாடோஸ் இங்கே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் ஸ்பினாச்லேயே வந்து வெஜ்ஜீஸ் அதிகமாக சாப்பிடுவாங்கன்றனால நமக்கு ஸ்பினாச் வந்து வேறு, மற்ற வெஜ்ஜீஸ் வந்து வேறுன்றதே தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டுப்போம். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே பேப்பரில் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில், ஐ மீன் 2022ல் இந்த மாதிரி நான் வந்தப்போ வந்து பேப்பர்ஸில் கிடையாது. நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அவங்கக்கிட்ட இது எவ்வளோன்ட்டு கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த செரி பழம், இதெல்லாம் சீசன் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப கம்மி. ஒரு கிலோவே வந்து 2 யூரோ 3 யூரோ அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ 12 யூரோன்னு வச்சுருக்காங்க. ஐ மீன் 300 ரூபாய்க்கு விற்றது வந்து 1200 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறது, அந்தந்த சீசன் டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்கன்றது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குமே. இப்போ வாழைப்பழத்தில் வந்து இங்கே ஒரே ஒரு டைப்பான வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ரொனால்டோ பிறந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து சில வாழைப்பழங்கள் வரும். அது மட்டும் கொஞ்சம் ஹை லெவல் ப்ரைஸ் இருக்கும், ஐலாண்ட்லேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால. மித்தபடி நமக்கு வாழைப்பழம்னா இங்கே ஒரே ஒரு டைப் ஆஃப் வாழைப்பழம் தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாழைப்பழம்லாம் இங்கே கிடைக்கிறதே கிடையாது. தக்காளியும் வந்து ஒரு சில தக்காளி நாட்டு தக்காளியாக இருக்கும், சில தக்காளி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது தக்காளின்ற மாதிரி இருக்கும். இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து வாங்கவே முடியாது. ஐ மீன் ஒரு கிலோவே வந்து 3 ரூபா 4 ரூபான்னு வச்சுருப்பாங்க, அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். மீனெல்லாம் வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பதிஞ்சு வாங்குகிற பாட்டியெல்லாம் வந்து நமக்கு சம்டைம்ஸ் எக்ஸஸ் மீன் கொடுப்பாங்க, குழந்தைக்கு கொடு, நல்லாயிருக்கும் இந்த மீன். நமக்கே தெரியாது அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்ட்டு, ஆனால் இது குழந்தைக்கு கொடு, இது குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கொடுப்பாங்க. இப்போ இங்கேயே ஒரு 4-5 ஷாப்ஸ் இருக்குது, மீன் வெரைட்டி ஷாப்ஸே 4-5 ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஒருத்தர்கிட்டே வாங்குகிறோன்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குகிறோன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ கிறிஸ்மஸ்க்கு நம்ம அந்த பாட்டி கிஃப்ட் கொடுத்தோம்ல, இந்த பாட்டி தான் அவங்க கிறிஸ்மஸ்க்கு நம்ம கிஃப்ட்டை கொடுத்தோம்ல, அதனால் அவங்க திரும்ப நெக்ஸ்ட்டு வீக் வந்து குழந்தைக்கு ஒரு பொம்மையாக கிஃப்டாக கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் மீன் வெட்டும்போது தனியாக மீன் வெட்டுறவங்களுக்கு காசு கொடுக்கணும்ல, இங்கே அப்படி கிடையாது. அவங்களே வந்து மீனை வெட்டி கழுவி கொடுத்துருவாங்க. அதுக்கு சேர்த்து தான் வந்து நம்ம இப்போ 1 கிலோ 2 யூரோனா நம்ம அந்த காசு மட்டும்தான், தனியாக மீன் வெட்டுறதுக்காக. அப்புறம் நடந்து வரும்போது ரொம்பவே வித்தியாசமாக வந்த புதுசில் எனக்கு இருந்தது, இது என்னது இது தண்ணியில் ஊற போட்டிருக்காங்க, இது என்னது இது எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு
டவுட்டாகவே இருந்தது. அப்புறம் இங்கே இருக்கிற போர்ச்சுகீஸ் கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஊறுகாயாம். நம்ம ஊரில் வந்து மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகான்ட்டுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து ஆலிவை ஊற வச்சு ஊறுகாய் சாப்பிட்றாங்க. அது ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, பட் நீங்கள் ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஸ்நாக்ஸ்னு உடனே இப்போ பேஸ்ட்ரி ஷாப் வந்துட்டோம் பாருங்கள். பேஸ்ட்ரி ஷாப் ஸ்டார்டிங்லேயே என்ட்ரிலேயே வந்து பேஸ்ட்ரி ஷாப் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இவங்களோட பேஸ்ட்ரிஸ் எல்லாமே. ஐ மீன் ஒரிஜினலி ஓவராலாக போர்ச்சுகலோட பேஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது பேஸ்ட்ரிஸ் இருக்கும், நல்ல டேஸ்ட்டில் இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இங்கேயே வந்து ஒரு 2-3 ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரே ஷாப்பில் தான் வாங்குவோம். எப்பயுமே ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அது அந்த ஒரு கடையவே கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த கடையில் இருக்கிறவங்களும் நம்மளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, வெல்கமிங்காக இருக்காங்கன்றப்ப நமக்கு திரும்ப திரும்ப அங்கேயே போக தோணும். மோரோவர் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், பட் அது ஒன்றும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இல்லை. சரி, அதனாலன்னு வந்துட்டு இப்போ இந்த லோக்கல் மார்க்கெட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மட்டுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாகவே நிறைய ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. செப்பல் ஷாப்ஸு, ஷூ ஷாப்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கான ஷாப்ஸு, அப்புறம் பேக்ஸு, பாத்திரங்கள். நம்ம ஊர்லலாம் 10 ரூபாய்க்கு என்ன பொருள் எடுத்தாலும் 10 ரூபான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே என்ன பொருள் எடுத்தாலும் 1 ரூபா, ஒரு யூரோ அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்கும். விண்டருக்கு தேவையான கிளாத்ஸு, ஷால்ஸு, ஷூஸு, செப்பல்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வைங்களேன். பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸு, குழந்தைங்களுக்கான குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்ஸு, பசங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக ட்ரெஸ் வகைங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக ட்ரெஸ் வகைங்க. நீங்கள் கடைகளுக்கு போய் வாங்குறதுக்கு பதிலாவோ இல்லை மால்ஸில் போயிட்டு செக் பண்ணுறதுக்கு பதிலாவோ இங்கே நீங்கள் வாங்கிக்கலான்னு வைங்களேன். பட் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இங்கேயும் இப்போ காஸ்ட்லினா இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு பீசஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்ஸு. பட் இங்கேயே வந்து உங்களுக்கு 2 யூரோ 3 யூரோவுக்கு ஒரு நல்ல தரமான துணிமணி கிடைக்கிற இல்லை வந்து செப்பல்ஸ் கிடைக்கிற ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் ஒரு தடவை நாங்கள் குழந்தைக்கு ஒரு செப்பல் வாங்குறதுக்காக ஒரு ஷாப் அப்ரோச் பண்ணோம். எல்லாருமே நம்மக்கிட்ட வெல்கமிங்காக இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் ரேசிஸ்ட் அங்கங்கே இருப்பாங்க. ஒரு வாட்டி பாப்பாவுக்கு செப்பல் வாங்கலான்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது அந்த செப்பல். வாங்கலான்ட்டு போயிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சிம்பிளாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மஹேஷ் பராத்தாலாம் இங்கே கிடையாது. மஹேஷ் பராத்தானா கொஞ்சம் சீப்பாக இங்கே கிடைக்காது, இங்கெல்லாம் 33 யூரோ. Quanto é isto? Um casaquinho. Isto, tudo? 75. 75? இங்கெல்லாம் வந்து 33 யூரோ 35 யூரோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அவங்களுக்கு செப்பல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சிரிச்சுக்கிட்டே மூஞ்சி முன்னாடியே சொன்னாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி கேட்கும்போது நான் சிரிச்சுட்டு சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம இதை வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்கல்ல, அது பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்தது. பரவாயில்ல. ஆனால் இப்போ அந்த ஷாப்பில் அப்படி பண்ணுறாங்கன்றதுக்காக எல்லா ஷாப்லேயும் பண்ணுவாங்க அப்படி கிடையாது. சில ஷாப்லலாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ நம்மளுக்கு வந்து அவங்க கஸ்டமர் மாதிரி தான் நம்மளை அப்படியே கிளியராக நடத்துவாங்களே. இப்போ 10 யூரோ பைஜாமான்னு பார்த்தீங்கன்னா இது பொண்ணுங்களுக்கான பைஜாமா, வீட்டில் போடுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 10 யூரோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இதில் விட நீங்கள் கம்மியாக எடுக்கணும் கூட இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது கம்மியாக வாங்குறதுக்கு. ஒரே ஒரு தடவை இப்போ வீக்லி ஒன்ஸ் இப்போ சாட்டர்டே மட்டும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்கோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம்லேயே வாங்கிட முடியும். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு ஷாப் போவோம், இதுக்கு வந்து இன்னொரு கடைக்கு போவோம், இல்லை மாலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு தேவையில்லை. டவல்ஸ்லேருந்து, பைஜாமாஸ்லேருந்து, பாத்திரங்கள்லேருந்து, அப்புறம் சின்ன சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒன்றும் காலில் போடுற செப்பல்லேருந்து தலைக்கு வைக்கிற கிளிப்பு வரைக்கும் எல்லாமே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இது நீங்கள் ராவாக பாருங்களேன், நான் அவங்கக்கிட்டே சொல்லியிருப்பேன் நல்லா இருக்குன்ட்டு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெஸ்லாம் வந்து நான் அவ்வளோ நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் போட்டு எனக்கு பெண் குழந்தை இல்லை, பட் பெண் குழந்தை இருக்கவங்களுக்கு அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த
ரேடியோ பெட்டி, அப்புறம் அந்த இந்த ரேடியோ பெட்டியெல்லாம் பார்க்கும்போது இப்போ கூட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க இப்போ கூட வந்து சிடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ சிடிலேருந்து பென்ட்ரைவ்லேருந்து ஃபோனுக்கு வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, பாட்டு கேட்குறது எல்லாமே. இப்போ இவங்க இன்னும் கூட பழைய காலத்தில் அந்த சிடி எல்லாம் யூஸ் பண்ணி பாட்டு கேட்பாங்கல்ல. இப்போவுமே இங்கே ஷாப்ஸ்லேயே மார்க்கெட்லேயே வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு கடை போட்டிருப்பாங்க. எல்லா விதமான ஆடியோஸும் வீடியோஸும் கிடைக்கிற அந்த ஆடியோஸ் கிடைக்கிற சிடி எல்லாம் வந்து வச்சு விற்பாங்க. அதையும் வந்து மக்கள் வாங்கிட்டு போவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது, இந்த இதில் கூட இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த ஷூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் இப்போ இங்கே அமேசான் வந்து போர்ச்சுகலில் அவைலபிள் கிடையாது. அமேசான் வந்து ஸ்பெயினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பெயின்லேருந்து இங்கே வர்றதுனால நிறைய மக்கள் இங்கே அஃபோர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரில. இப்போ நான் இங்கே ஒரு பேக்குக்கு வந்து பேரம் பேசுகிறேன். நீங்கள் வேணால் அந்த ஷோ இப்போ வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அதை மட்டும் அப்படியே ராவா கேளுங்களேன். Esta aqui? Ah, sim. €28. Ok. Venho aqui a €10. Ah, mais barata. É da qualidade. Sim. Essa custa €10. Esta leather boa. É? A leather boa. Esta boa. É boa como todas. Só que esta tem mais bolsos. Depois aqui é assim e aquela não. Sim, esta diferença. É diferente. இங்கே இந்த பேக்குக்கு ₹3000 ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ₹3000 இந்த பேக் வந்து ஒர்த்தா இல்லையா, 30. இல்லை வாங்கலாமா வேண்டாமான்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி பொதுவாக வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வந்து படிக்க வேண்டிய முதல் பாடம், நம்ம எப்பயுமே வந்து இந்தியன் மணிக்கு வந்து யோசிக்கவே கூடாது. கம்பேர் பண்ணி யோசிச்சோன்னு வைங்களேன், நம்மளால் எந்த பொருளும் வாங்கவே முடியாது. என்னடா இவ்வளோ ரூபாய் ரேட்டு சொல்கிறாங்க, இது வாங்கியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் அப்படி தான் நமக்கு ஒரு காசு செலவு பண்ணும்போதும் ஒரு பென்னிக்கும் நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம யோசித்தோன்னா நம்ம ஓகேவாக வாழலாம். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஷாவ், பபாய், போஃபிட்ஸ் மானா, ஹாப்பி வீக்கெண்டுன்றது தான் போர்ச்சுகீஸில் சொன்னேன். ஷாவ்.